ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது குடல் கடலைப்பருப்பு கூட்டு. அது குடலை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் தட்டி வச்சுருந்த இஞ்சி, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்ட பிறகு ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் கலந்துட்டு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு 6 விசில் வச்சுருங்க. இது கூட அதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், தக்காளி 2, பச்சை மிளகா 2. ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு தக்காளி போட்டனால ரொம்ப தக்காளி சேர்க்கலை. இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுக்கிறனால நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியை வந்து நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா பெருசு பெருசாக கட்டிங்கன்னா நிற்கும். அதனால இது வந்து கடலைப்பருப்பு 100 கடலைப்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சுருங்க. இப்போ நமக்கு குடல் வந்து வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் குடல் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடலைப்பருப்பையும் நான் வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கடுத்து இப்போ அதுக்கு தேவையான அரைக்கிற பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா சீரகம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, இதை மட்டும் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடணும். தாளிக்கிறதுக்கு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் பட்டை, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, இந்த எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு வெங்காயம், நம்ம கட் பண்ண எல்லா வெங்காயத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லா வெங்காயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். வதக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தக்காளி ஆட் பண்ணிட்டோம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், மஞ்சள், சீரகத்தில் அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து வெந்திருந்த குடல் இருந்துச்சு பார்த்திங்களா, அதில் தண்ணி இல்லாமல் குடல் மட்டும் எடுத்து போடணும். அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போ எல்லா குடலையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா அப்படி வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ட்ரை ஆகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சோம் முடிய. இப்போ அது நம்ம வேக வச்சிருந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா ட்ரையாக பண்ணிக்கோங்க, அப்படின்னா இந்த மாதிரியே ஓகே தான். கடைசியில் மல்லித்தூள் போட்டு இறக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.